இந்த வைகை வளவன் என்று கேட்கத் தொடங்கிவிட்டனர். என்னை பார்த்து நீ யார் என்று கேட்கும் அளவிற்கு அவர்களுக்கு துணிவு வந்து விட்டதா? அமெரிக்காவிற்கும். வணக்கம். மோடி இங்க தியானத்தின் கடைசி நாளில் பல்வேறு கேமராக்கள், 10க்கும் மேற்பட்ட கேமராக்கள், அனைத்திந்திய ஊடகங்கள், ஏசி அறையோடு தியானத்தில் இருக்காரு. அவர் பாட்டுக்கு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நம்ம அவருக்கு அர்ச்சனையை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஒரு திரைப்படத்திலிருந்து நம்ம ஆரம்பிப்போம். அதை அவள் ஒரு தொடர்கதைன்னு சொல்லி இயக்குனர் இமயம் திரு பாலச்சந்தர், கே பாலச்சந்தர் எடுத்த படம் 1975களுக்கு பிறகு. அப்போ அந்த படம், அந்த படத்தில் எல்லாருமே புதுமுகங்கள். ஜெய் கணேஷ், சுஜாதா அதில் தான் அறிமுகமானாங்க. சிறந்த நடிகை சுஜாதா, ஸ்ரீபிரியா, ஜெய் கணேஷ் இவங்கெல்லாம் அதில் அறிமுகமாகறாங்க. கமலஹாசன் ஒரு 2-3வது படம் கௌரவ தோற்றத்தில் வர்றாரு. அந்த படத்தில் அந்த சுஜாதா தான் அவங்க மட்டும்தான் பிரெட் வின்னர், ஏர்னிங் மெம்பர். அவங்க வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை காப்பாற்றுறாங்க. அவங்க அப்பா ஒரு 8 வருடத்துக்கு முன்பாகவே வீட்டை விட்டு போயிடுறாரு, எங்கேயோ போயிடுறாரு. இவங்க தான் வேலைக்கு போகிற ஒரே பெண். ஜெய் கணேஷுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. குடிச்சிட்டு எந்த வேலைக்கும் போகிறதில்ல, குடும்பத்தை கவனிக்கிறதில்ல. அவருக்கு 2 குழந்தைங்க. அதுபோக சுஜாதாவுடைய கடைசி தம்பிகள், அதில் ஒருத்தனுக்கு கண்ணு தெரியாது, ஒரு பொண்ணு, 2 பொண்ணுங்க. அம்மா இவங்க சுஜாதாவுடைய ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க. அந்த சம்பளம் வருமானத்தை வச்சு மட்டும்தான் அந்த குடும்பம் நடக்குது. அவளுக்கு நிறைய கனவுகள். எப்படியாவது இதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு, யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தணும்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப கனவு. இப்படி போராட்டமாக அந்த வாழ்க்கை போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் கடிதம் வருது. அவங்க அப்பா வர்றதா கடிதம் வருது. அப்பாடா, அவளுக்கு ஒரே சந்தோஷம். அப்பா வர்றாரு, 8 வருஷம் எங்கேயாவது சம்பாரித்து பெருசாக பணம் கொண்டு வந்துடுவார், இனிமேல் குடும்பத்தை காப்பாற்றிக்கிடுவார், நம்ம யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சுஜாதா ஒரு சந்தோஷத்தில் இருப்பாங்க. ராஜினாமா கடிதம்லாம் எழுதிடுவாங்க. தன்னுடைய தோழி படாபட் ஜெயலட்சுமியோட பஸ்ஸில் வரையில் சொல்லிக்கிட்டு வருவான், எங்கள் அப்பா இன்னைக்கு வர்றாரு, நான் இன்னைக்கு வரமாட்டேன், இந்த ராஜினாமா கடிதம் எழுதியிருக்கேன், நான் கல்யாணம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வருவா. நல்வரவுன்னு கோலம் போட்டு எல்லாம் உள்ள ஆர்வமாக போவா. நடு முற்றத்தில் ஒரு சேரில் ஒரு சாமியார் உட்காந்து திருநீர் கொடுத்துக்கிட்டு இருப்பார். எல்லாரும் அவங்க அம்மா, ஸ்ரீபிரியா, தங்கச்சி எல்லாரும் கும்பிட்டு விழுந்து திருநீர் வாங்கி பூசிக்கிட்டு இருப்பாங்க. சுஜாதா டக்குன்னு அவளுக்கு புரிஞ்சு போயிடலாம். என்னம்மா, அப்பா வர்றாருன்னு சொன்னேன், யாரோ சாமியார் வந்திருக்காரு அப்படின்னு. அப்புறம் அது சொல்லுவா, இதாம்மா அவங்க அப்பா மூடைய திருநீரை தான் மூட்டையாக கொண்டுகிட்டு வந்தாரா அப்படின்னு கேட்பா. அவளுக்கு விரக்தி, கோபம் எல்லாம் அப்படியே வார்த்தை வசனத்தில் வெடிக்கும் பாருங்க. ஓஹோ, அங்கேருந்து மூட்டையாக திருநீரை தான் கொண்டுகிட்டு வந்தாரா அப்படின்னு உடனே அவங்க அப்பா அப்போ தான் பேசுவார். துரும்பாய் இழைச்சி போயிட்டாளே என் பொண்ணு, ஏம்மா கவிதா, இந்த ஞானச்செல்வம், மோனச்செல்வம், தியானச்செல்வம் இதெல்லாம் உனக்கு புரியாதுமா. இதை தேடித்தான் நான் போனேன். அங்கேருந்து நான் இப்போ திரும்பி கன்னியாகுமரிக்கு போகிறேன். போகிற வழியில் இடையில் உங்களை பார்த்துட்டு போகிறதுக்கு தான் வந்தேன் அப்படிம்பார். ஓஹோ, நிரந்தரமாக தங்குறதுக்கு வரலையா, இடையில பார்த்துட்டு போகத்தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் முற்றின உடனே அவர் சொல்லுவார், அதுக்கு இந்த குடும்பத்தில் வறுமை அகலை, அமைதி நிலவுவதற்கு நான் பிரார்த்தனை பண்ண போகிறேம்மா அப்படிம்பார். அதுக்கு சுஜாதா அருமையான பதில் சொல்லுவார். இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த இடத்துல. தியானத்தினாலையும் பிரார்த்தனையினாலையும் பிரச்சனைகளை தீர்க்க முடியும்னா அப்புறம் இந்த நாட்டில் வயல்வெளிகள் எதற்கு, கழனிகள் எதற்கு, கம்பெனிகள், தொழிற்சாலைகள் எதற்கு அப்படின்பா. அவ்வளவுதான், அவருக்கு புரிஞ்சு போயிடும். சரி, நான் கிளம்புறேன் அப்படிம்பாரு. கிளம்புறேன்னு கூட அவர் சொல்ல மாட்டார். அவ தான் சொல்லுவா, சரி சுவாமிகள் தங்களுடைய பயணத்தை தொடரலாம் அப்படின்பா. வந்த வேலை முடிஞ்சில்ல சுவாமிகளே, சுவாமிகள் தங்கள் பயணத்தை தொடரலாம் அப்படின்பா. எந்திரிச்சிட்ட உடனே அவங்க அம்மா ஓடியாந்து, ஏப்பா ஒரு வாய் சாப்பிட்டு போக சொல்லுமா அப்படின்பா. அதுதான் போகிற வழியில் அன்னசத்திரம், தர்மசத்திரம் நிறைய இருக்கு, அங்கே சாப்பிடட்டேன் அப்படின்பா.
அப்பதான் கடைசி அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அவன் மேல தப்பு இல்லம்மா பார்வதி, தன்னுடைய மனைவிட்டு சொல்லு, பார்வதி அவன் மேல தப்பு இல்லை, இல்லறத்தை துறக்கிறதுக்கு கோழைத்தனம் போதும். அதாவது இது மோடிக்கு, இந்த பதில் மோடிக்கு, அவளுக்கு இல்லைங்க, பார்வதிக்கு இல்லை, சுஜாதாவுக்கு இல்லை. இந்த பதிலை கேபி அன்றைக்கே மோடிக்கு சொல்லியிருக்காரு. இப்படியெல்லாம் ஒருத்தன் வருவேன் பித்தலாட்டம் பண்றதுக்கு அப்படின்னு. இல்லறத்தை துறப்பதற்கு கோழைத்தனம் போதும், ஆனால் துறவரத்தை துறப்பதற்கு துணிச்சல் வேணுமா, அந்த துணிச்சல் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். ஆமையா, துறவரம் ஏற்றுக்கொள்ளுதல் எளிது. ஒரு காவி துணியை போட்டுக்கிட்டு 10 வீட்டில் வாங்கி திங்கிறது எளிதிய, குடும்பத்தை துறந்துட்டு என்ன ஓடி போய் துறவரம் ஏற்றுக்கொள்ளுதல் எளிது. அதான் சொன்னேன், அதாவது குடும்பத்தை விட்டு விலகுவதற்கு கோழைத்தனம் போதும், குடும்பத்தை விட்டு விலகுவதற்கு கோழைத்தனம் போதும். அதாவது குடும்பத்தை அம்போன்னு விட்டுட்டு ஓடி போயிடுறது, கட்டிய மனைவியை கஞ்சுவதற்கு வைத்து வாழ்வதற்கு வக்கில்லை, என்ன கட்டிய மனைவிக்கு சோறு போட்டு அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுத்து தன்னை நம்பி வந்த பெண்ணோடு வாழ்றதுக்கு யோக்கியதை இல்லை. அதான் குடும்பத்தை விட்டு போறதற்கு இந்த பாடத்தில் என்ன சொல்றேன், குடும்பத்திலிருந்து துண்டித்துக் கொள்வதற்கு, உறவிலிருந்து துண்டித்துக் கொள்வதற்கு கோழைத்தனம் போதும். ஆனால் அந்த துறவரத்தை உதறி தள்ளிவிட்டு மீண்டும் குடும்பத்திலே வருவதற்கு மிகப்பெரிய துணிச்சல் வேண்டும். அது என்கிட்ட இல்லை. நான் இப்ப துறவரத்தில் இருக்கேன். துணிச்சல் இல்லாத மோடி கட்டிய மனைவிக்கு சோறு போட வக்கில்லை, பராமரிப்பதற்கு வக்கில்லை, அதற்கு பயம். அடுத்த வேளை சாப்பாட்டை வென்று வருவதற்கு, அடுத்த வேளை பிரெட்டை வென்று வந்து தன் மனைவிக்கு கொடுப்பதற்கு வக்கற்றவர்கள். அதனால் எளிதனாக எந்த பிக்கல் பிடுங்கள் எதுவும் இல்லை. எவனாவது வேஷ்டி சட்டை எடுத்து தருவான், எவனாவது சாப்பாடு போடுவான், எந்த மடத்திலேயாவது சாப்பாடு கிடைக்கும். இப்படி காலத்தையும் பொழுதையும் ஓட்டலாம் என்று போறவன் தான், துணிச்சலற்றவன் தான் இந்த துறவியாக இருப்பான். அந்த துறவரத்தை உதறி தள்ளுவதற்கு மிகப்பெரிய துணிச்சல் வேண்டும் என்று அன்றைக்கே இயக்குனர் இமயம் பாலச்சந்தர் சொல்லிவிட்டார். இதுதான் தமிழன். இப்படி எத்தனை திரைப்படங்கள் வந்திருக்கு. நம்முடைய இயக்குனர்கள் பாரதி ராஜாவிலிருந்து, பாரதி ராஜா புரட்சிகரமான கருத்துக்களை சொன்னவர். அன்றைக்கு நமக்கு கிடைத்த அந்த, அதாவது அந்த சினிமா கதாசிரியர்கள், இயக்குனர்கள், திரைப்படங்களில் நடித்தவர்கள்லாம் எவ்வளவு அற்புதமாக புரட்சி தலைவரிலிருந்து சிவாஜி கணேசனிலிருந்து எவ்வளவு அற்புதமான கருத்துக்களை எல்லாம் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் வந்து தான் இப்போ தியானம் இருக்க வந்திருக்காரு. இதுதான் அந்த சீன். இதை சீனையெல்லாம் நம்ம போட முடியாது, காப்பிரைட் ஆகி போயிடும், நம்மளை கட் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே பல காப்பிரைட் ஆகிடுச்சு. நம்ம இதை பார்ப்போம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நிகழ்ச்சியை இப்போ பார்க்கலாம். இவர் தேர்ந்தெடுத்திருப்பது, மோடிஜி அவர்கள் தேர்ந்தெடுத்திருப்பது கன்னியாகுமரியில் இருக்கிற தியானப்பாறை. அதாவது விவேகானந்தர் அவர்கள் சிகாகோ மாநாட்டுக்கு போகணும்னு சொல்லி அவர் முடிவு பண்ணி பல இடங்கள்ல முயற்சி பண்றாரு. நீங்க ஒரு விஷயத்தை பாருங்க, சூரத்திலிருந்து சிகாகோ, சூரத்திலிருந்து போனா 3 நாள் பயணம் குறையும், 3-4 நாள் பயணம் குறையும். பாம்பேலிருந்து போனா 3 நாள் பயணம், 3 நாள் பயணம் குறையும். சூரத்திலிருந்து போனா அதுவே 4 நாள் பயணம் குறையும். ஆனால் அங்கே எல்லாம் உதவி கிடைக்கல அவருக்கு, விவேகானந்தருக்கு. ஏன்னா அங்கிருந்தே ஷார்ட்டா போயிருக்கலாம். அவர் கிட்டத்தட்ட 3000-4000 மைல் தள்ளி ஒவ்வொரு இடமா உதவி கேட்டுக்கிட்டு வர்றாரு. சூரத்துல விவேகானந்தருக்கு உதவி பண்றதுக்கு ஒரு டிக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை, நாதி இல்லை. பாம்பேயில் டிக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கு, அவருக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஒரு வக்கு இல்லை, நாதி இல்லை. இதை செய்யக்கூடியவன் தமிழன் தாண்டா. உதவின்னு போனா விருந்தினரை உபசரிக்கிற ஒரே பண்பாடு, அருமையான பண்பாடு உள்ளவன் தமிழன் தாண்டான்னு இங்க வர்றாரு, கடைக்கோடிக்கு வர்றாருங்க. இங்கிருந்து இனி அவர் 3000-4000 கிலோமீட்டர் தள்ளி அப்புறம் அவர் ஷிப்ல கப்பல்ல போகணும். எப்படி இருக்கு? அப்ப அங்கிருந்து வந்து நம்முடைய ராமநாதபுரம் மன்னர் கிழுவன் சேதுபதி கிட்ட வந்து உதவி கேட்ட உடனே சேதுபதி மன்னர் அன்றைக்கு உடனடியாக அவருக்கு தேவையான கப்பலுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து
தேவையா சிகாகோ போய் திரும்புகிற வரைக்குமான அவருடைய உணவு சாப்பாடு செலவு தேவைகளுக்கு எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்து அவர் வழி அனுப்பி வைக்கிறாரு. அதே மாதிரி விவேகானந்தர் அவர்கள் அங்கே சென்று மிகப்பெரிய அவருடைய ஸ்பீச் புகழை ஈட்டுகிறார். சுவாமி திரும்பி வந்து மன்னரைத்தான் வந்து பார்க்குறாரு. மறுபடி சூரத்துக்கு பாம்பேக்கெல்லாம் அப்படியே ஓடி போகல. ஒரு நன்றி மறவாதவர் அப்படியே வந்து மன்னரை பார்த்து இங்கே அவருடைய விருந்தாளியாக தங்கியிருந்துட்டு அதன் பிறகு நாடு முழுவதும் அவர் ட்ரெயினில் பயணம் பண்ணுறார். நாடு முழுவதும் இந்தியா முழுவதையும் சுற்றி பார்க்கிறார் விவேகானந்தர். 2-3 செட்டு உடைதான் வைத்திருப்பார். தலைப்பாகை அவருடைய ட்ரேட்மார்க் தலைப்பாகை ஒன்று. யாருடையும் உணவு கேட்க மாட்டார். பேசுவார், தத்துவார்த்த விஷயங்களை விவாதிப்பார். சாப்பிடுங்க சாமின்னு சொன்னா தான் சாப்பிடுவார். அவருடைய உற்ற நண்பர்கள்ட்ட வேணா அவர் கேட்டிருக்கலாம். ஆனால் பசி தாகம் எல்லாவற்றையும் பொறுக்கின்ற மன வலிமை அதையெல்லாம் பொறுத்து வாழ்க்கையை நகர்த்துகின்ற மன வலிமை அவருக்கு அது வந்துருச்சு விவேகானந்தருக்கு. அதனால பற்றுகளை துறந்தவர். ருசியான பதார்த்தம் வேணும், நல்ல ட்ரெஸ்ஸு வேணும், 10 லட்சம் ரூபாய்க்கு கோட் வேணுங்கிறதெல்லாம் கிடையாது. 3 ட்ரெஸ்ஸு தான். அதைத்தான் துவைச்சு அவரே துவைச்சு போட்டுக்குருவார். நாடு முழுவதும் சுற்றினார். யாராவது கூப்பிட்டு மரியாதையோடு இலை போட்டு அவருக்கு உணவு கொடுத்தால் சாப்பிடுவார். இல்லாட்டினா அவராக கேட்க மாட்டார். கடுஞ்சொல் பேச மாட்டார். மக்களிடம் பிளவுகளை ஏற்படுத்துறதெல்லாம் இல்லை. தனக்கு தெரிந்த தத்துவார்த்த ஞானங்களை, ஞான மார்க்கத்தை இந்தியா முழுவதும் பறந்து சொல்லிக்கிட்டே வந்தார் சுவாமி. அதனால தான் அவர் சுவாமி விவேகானந்தர் புரட்சிகரமான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கார். அவர் குருவாக ஏற்றுக்கொண்ட தன்னுடைய ராமகிருஷ்ண பரமஹம்சரையே பிடிச்சி கலட்டுன்னு கலட்டியிருக்காரு. இவர் சும்மா மென்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு இது மனப்பிரமையில் இருக்காரு. இவர் ராமனை பார்த்தேங்கிற அதெல்லாம் பொய் அப்படின்ட்டார் விவேகானந்தர். இந்த மாதிரி நிறைய தர்க்க விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. விவேகானந்தரை பற்றி சரியாக தெரிஞ்சுக்கிறாம இவர் பண்ணியிருக்காரு. விவேகானந்தருக்கு அந்த சக்தி இருந்தது. ஒரு ஆளுமை திறன், யோகா தியானம்னு சொல்லி அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். தினமும் காலையில் கடலில் நீந்தி போய் அந்த பாறையை பார்த்துருக்காரு. கடலில் நீந்தி போய் அந்த பாறையில் அவர் தியானம் பண்ணிட்டு அப்புறம் சாயங்காலம் வருவார். 1 நாள் 2 நாள் கூட அங்கே இருப்பார். அதனால் அவருடைய எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டார். அந்த தியான மண்டபத்தை கட்டியது அவர் காலம் முடிந்ததற்கு பிறகு நாடு சுதந்திரம் பெற்று அப்போ அவருக்கு தியான மண்டபம் கட்டணுங்கிற ஒரு இதுவரையில் அன்றைக்கு இருந்த காமராஜருக்கு பிறகு முதல்வராக இருந்த பக்தவத்சலம் அவர்கள் அந்த குழுவுக்கு தியான மண்டபம் கட்டுற குழுவுக்கு அறிஞர் அண்ணா அவர்களை தலைவராக போட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த மண்டபம் கட்டினாங்க. அதன் பிறகுதான் இதில் ட்ரிப்ளிகேனில் இருக்கிற அந்த இல்லம், விவேகானந்தர் இல்லம்னு சொல்லி விவேகானந்தர் இல்லத்தை கட்டினது கலைஞர் நினைக்கிறேன் நான். கலைஞர் ஆட்சி காலத்தில் விவேகானந்தர் இல்லம் கட்டப்பட்டது. இன்றைக்கு அந்த பஸ் வருது. இதிலிருந்து KK நகர்லேருந்து வள்ளலார் இது இல்லம் அப்படின்னு போட்டு வரும். விவேகானந்தர் இல்லம் போட்டு 12G வரும். KK நகர்லேருந்து அங்கே கரெக்டாக விவேகானந்தர் இல்லத்துக்கே வரும். ஒரு பெரிய சிலை இருக்குது. நம்ம அப்படி அந்த மாதிரி தமிழர்கள் விவேகானந்தருக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவருக்கு ஒரு தியான மண்டபம் கட்டி, இந்த மண்டபம் கட்டி, ட்ரிப்ளிகேனில் கட்டி பராமரிக்கிறார்கள் தமிழர்கள். அது திராவிட காங்கிரஸ் அரசு, அதன் பிறகு திராவிட இயக்க அரசுகள் செய்தார்கள். இதை நீங்கள் வேணால் பேரை மாற்றிக்கிறங்க. ஏன்னா வரலாற்றை இருட்டடிப்பு செய்வது, அயோக்கியத்தனம் செய்வது, பொய் சொல்லுவது, மாற்றி பொய் சொல்லுவது, RSS என்ற திருட்டு கூட்டத்தை வைத்துக்கொண்டு இந்த நாட்டை எப்படியாவது குட்டிச்சோறாக்குவதுன்னு கிளம்பிட்டீங்கல்ல. அதை நீ இவனுக்கு பொய் சொல்லுவானுங்க. இன்னொரு தடவை வந்தால் விவேகானந்தர் பாறையவே மோடி தான் அனுமார் மாதிரி தூக்கி கொண்டாந்து வச்சாரு. அப்புறம் அவர் தியானம் பண்ணார். அதன் பிறகு இதை கட்டுனது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி காலத்தில் கட்டுனதெல்லாம் புருடா விடுவானுங்க. வரலாற்றை மாற்றுவார்கள், மாற்றி எழுதுவார்கள். பச்சை அயோக்கியத்தனத்துக்கு தயாரான இந்த பாரதிய ஜனதா கட்சி அதை எது வேணாலும் செஞ்சுக்கிறங்க. ஆனால் உண்மை இதுதான். தேர்தல் முடிவுகள் என்ன ஆகும் என்று தெரியாது. ஆனால் மீண்டும் திருப்பி ஓட்டுன படத்தையே ஓட்டிக்கிட்டு இருக்க தேஞ்சு போன ரீல், திருப்பி அரைச்ச மாவை புளித்த மாவு, அந்த புளித்த மாவுலே தோசை சுட்டு கொடுத்தா எவையா வாங்கி திம்பேன்? ஒரே மாவு எத்தனை வருஷமா ஊற்றி தோசை சுடுவேன், தூக்கி முகத்தில் எறிகிறான் வடநாட்டில் எல்லாம். நீ சுட்டு கொடுக்குற தோசை எல்லாம் இதை கூட புரிந்து கொள்ள முடியாத அளவிலே ஒரு பிரதமர் இருக்கிறார். மக்களுடைய மன ஓட்டத்தை, என்ன ஓட்டத்தை புரிஞ்சுக்கிற முடியல. அடி விழுக போகுது அங்கே. ஆமாம், 4ஆம் தேதி பாருங்க, மக்கள் கொந்தளித்து எழுந்திருக்கிறார்கள். தங்களுடைய எதிர்ப்பை வாக்குச்சீட்டுகளிலே தான் அவர்கள் காட்டுவார்கள். இன்றைக்கு 1ஆம் தேதி கடைசி கட்ட தேர்தல் நடக்கிறது. பஞ்சாப்ல 13 தொகுதிகள்,
இன்னும் சேர்த்து 50க்கு மேற்பட்ட தொகுதிகள், 60க்குள்ள தொகுதிகள், நான் சரியாக பார்க்கல, 60க்குள்ள தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தல் அமைதியாகத்தான் நடக்கும். எப்படியாவது இன்றைக்கு ஒரு நாள் முழுவதும் தியானத்திலிருந்து இந்த தியானத்தை பார்த்துட்டு போய் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி நம்புறார். அதாவது இன்னும் மக்கள் விழிப்படையவில்லை. நாம் ஏமாற்றலாம், ஏமாறுறதுக்கு ஒரு 40-45% பேர் இருக்கான், அவனை தக்க வச்சுக்கிறோனும். அதாவது புதுசாக ஆள் பிடிக்கிறது இல்லைங்க. ஏற்கனவே மண்டை இதாகி போய் இவங்கள்ட்ட தலையை பறி கொடுத்துட்டு மூளையை இவங்கள்ட்ட பறி கொடுத்துட்டு மூளை சிலவையாகி உட்காந்துருக்கான்ல வீட்டில், இவனுங்களை தக்க வச்சுக்கிறதுக்காக இவனுங்க போடுற ஐடியா. ஆகவே இந்த செப்பிடு வித்தையெல்லாம், இதற்கெல்லாம் புதிய அந்த புதிய தலைமுறை வாக்காளர்கள், புதிதாக வாக்களிக்க வந்திருக்கிற இளைஞர்கள், வேலை தேடிக் கொண்டிருக்கின்ற இளைஞர்கள், அடுத்த வேளை உணவுக்கு ஆளாய் பிறக்கின்ற இந்திய மக்கள் நிச்சயம் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். உன்னுடைய படோடாபமான அந்த தியானம், யோகாசனம், இதையெல்லாம் பார்த்து மயங்கி போய் வாக்களிப்பதற்கு இன்னும் இந்தியர்கள் பைத்தியக்காரர்கள் இல்லை. நிச்சயம் ஒரு மாற்றம் இருக்கிறது, மாற்றம் வரும் என்று உறுதியாக நம்புவோம். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.